குபேரன் ராவனிடம் போரிட்டு அவருடைய செல்வங்களை எல்லாம் இழந்த பொழுது இங்கதான் தவம் வந்து மீண்டும் குபேரன் பட்டம் பெற்றதாக வரலாறு. சங்கநிதி பதுமநிதி பெற்ற ஸ்தலம் குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி இறைவன் வழங்கிய ஸ்தலம். இந்த சுவாமியை நம்ம வழிபட்டோம்னால் சங்கநிதி பதுமநிதி எப்படி குபேருக்கு கொடுத்தாரோ நமக்கு இழந்த செல்வங்களை கொடுப்பார், மாளிகைகளை கொடுப்பார் என்று திருஞான சம்பந்தர் அழகாக தேவாரத்தில் பாடியிருக்கின்றார். குபேரன் வழிபட்ட சிவஸ்தலமானது மகாவிஷ்ணு வழிபட்ட சிவஸ்தலம், சூரியன் வழிபட்ட சிவஸ்தலம், மகாலட்சுமி வழிபட்ட சிவஸ்தலம். தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று நம்ம இந்த சுவாமிக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து அபிஷேக ஆராதனை செய்து நம்ம வழிபட்டோம் என்றால் நம்ம பிறவியில் ஏற்படுகின்ற அந்த நட்சத்திர திதி தோஷம் முடக்கம் என்று சொல்வார்கள். அந்த ஜாதகத்தில் அந்த ஜோசியர்லாம் சொல்லுவாங்க திதி முடக்கம். அதனால தேய்பிறை அஷ்டமி அன்று சுவாமியை வழிபட்டோம் என்றால் நமக்கு அங்க ஜாதகத்தில் பிரிவில் ஏற்படுகின்ற அந்த திதி தோஷமானது நிவர்த்தியாகிறது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாழைமரம் இந்திரலோக